ஏர்போர்ட்டு தாங்க போகிறேன். சில தினங்கள் முன்பு ட்ராப் பண்ணிவிட்டு வந்தேன். அவங்கள தான் இப்போது நைட்டு 9 மணி மேலே அவங்கள பிக்கப் பண்ண போகிறேன். சரிங்க, கதைக்கு வருவோமா? இன்றைய கதை. ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. ஜனக்கூட்டமுள்ள ரயில் பெட்டியில் கீழே கிடந்த ஒரு பழைய மணி பர்ஸை டிக்கெட் பரிசோதகர் எடுத்தார். அதில் சில ரூபாய் நோட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் சிறிய புகைப்படமும் இருந்தன. அவங்களுக்கு பிடித்த கடவுளை அந்த கேரக்டருக்குள்ளே நினச்சிக்குங்க. அவர் இந்த பர்ஸை யாருடையது என்று அதை காண்பித்து பயணிகளிடம் கேட்டுக்கொண்டே வந்தார். அப்பொழுது முதியோர் ஒருவர், ஐயா, அந்த மணி பர்ஸ் என்னுடையது என்றார். டிக்கெட் பரிசோதகர், இது உங்களுடையதானால் இதில் என்ன இருக்கிறது என்பதை கூறி பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அதற்கு அந்த முதியவர், ஐயா, அதில் இயேசு கிறிஸ்துவின் படம் ஒன்று இருக்கும் என்றார். சரியாக சொன்ன அவருக்கு அவருடைய பர்ஸை கொடுத்த டிக்கெட் பரிசோதகர் அவரை பார்த்து, இயேசுவின் படத்திற்கு பதிலாக நீங்கள் ஏன் உங்கள் படத்தை வைக்கவில்லை என்றார். முதியவர் பெருமூச்சு விட்டவராக, இந்த பர்ஸு நான் படிக்கும் காலத்தில் என் அப்பா எனக்கு கொடுத்தது. அதில் நான் என் பெற்றோரின் படத்தை வைத்திருந்தேன். நான் இளைஞனான போது என் பெற்றோரின் படத்தை எடுத்துவிட்டு என் படத்தை வைத்தேன். திருமணமானும் போது என் மனைவியின் படத்தை வைத்து அவளது அழகை ரசித்தேன். என் மகன் பிறக்கும்போது அவனது படத்தை வைத்து அவனது படமே எனக்கு முக்கியமாக தோன்றியது. பல வருடங்கள் முன் நான் என் பெற்றோரை இழந்தேன். கடந்த வருடத்தில் என் மனைவியும் மறித்து விட்டாள். எனது மகன் அவனது குடும்பம் முக்கியமாக இருப்பதால் என்னை கவனிப்பதற்கு அவனுக்கு நேரமில்லை. எல்லோரும் என்னை விட்டு தூரமாகிவிட்டார்கள் சொல்லி அந்த முதியவர் கண்களில் கண்ணீர் வடிந்தது. இதிலிருந்து என்ன தெரியுது? யார் கைவிட்டாலும் நம் வணங்கும் கடவுள் கைவிட மாட்டார். அது 3 மதத்திலையும் சொல்லுகிறது. கிறிஸ்துவ மதம் எடுத்தாலும், இந்து மதம் எடுத்தாலும், இஸ்லாமிய மதத்தை எடுத்தாலும் கடவுள் இல்லாதவர்களுக்கு துணையாக இருக்கிறார் என்பதே இதனுடைய அர்த்தம். அதனால் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார் நம்மளை. இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.